தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சொன்னால் கொஞ்சம் பேசாமல் இருக்கணுன்றதுக்கு இப்படி சொல்கிறது. இப்போ நம்ம ஏதோ பேசியே இருந்தாங்கன்னா என்ன சொல்கிறது, நம்ம சொல்ல முடியாது இல்லையா எதையும். சரி, சிவமடம் திருப்பத்தூர் திருவாவடுதுறை ஆதீனம் நேர்முக திருமுறை பயிற்சி வகுப்பினுடைய திருப்பத்தூர் மடத்திலே, சிவமடத்திலே நம்ம எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த தொகுப்பு 2 ஆண்டுகள் 24 மாதங்கள். கடந்த தொகுப்பில் வந்த பழைய அடியார்களுக்கெல்லாம் தெரியும், புதிய அடியார்களுக்கும் அந்த செய்தியை சொல்லணுங்கிறதுக்காக இந்த வகுப்பு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் எல்லாம் சிவபுண்ணியம் அடையணுங்கிறதுக்காக தான் இந்த வகுப்பு. எதெல்லாம் சிவபுண்ணியம் அப்படின்னு சொன்னால், முதல் பூசை பண்ணுதல் சிவபுண்ணியத்தை தரும், சிவபூசை செய்தல் சிவபுண்ணியத்தை தரும், தொண்டு செய்தால் சிவபுண்ணியம் தரும், தொண்டு. பிறகு திருமுறை பாடினா சிவபுண்ணியம் கிடைக்கும். இதுதான் சிவபுண்ணியத்திற்கான வழி. இதை தவிர மற்ற எல்லா செயல்பாடுகளும் சிவபுண்ணியத்தை கொடுக்காது. சிவபுண்ணியம் வேணுங்கிறவங்க சிவபூசை பண்ணணும், தொண்டு செய்யணும், திருமுறை பாடணும். இந்த 3 வழிகள் தான் இறைவனுடைய முக்தி பேரை அடைவதற்கான வழிகள். அப்படி முக்தி பேர் அடைகிறதுக்கு இல்லைன்னா வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், மீண்டும் 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 பிறந்து இறந்து பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்பருகின்றேனே அப்படின்னு பாடுறாங்க. பிறத்தல் இறத்தல் இதுதான் தொழில் உயிருக்கு. அப்படி ஆகிடும். பிறந்தோம், படித்தோம், பொருள் சேர்த்தனோம், மீண்டும் இறந்தோம், மீண்டும் பிறந்தோம், பொருள் சேர்த்தோம், இறந்தோம். இதுதான் வாழ்க்கையாக போய்கிட்டு இருக்கோம். சொன்னால் நாங்களும் கொஞ்சம் சிரிக்கிறோமே, கொஞ்சம் சொன்னால் நாங்களும் சிரிக்கும் சேர்ந்து உங்களோட. அப்படி சிவபுண்ணிய செயலை செய்வதற்குள்ள 3 வழிகளில் நம்ம முழுமையாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு வழி திருமுறையை பாடுதல். சிவபூசை யாரெல்லாம் பண்ணலாம் என்று சொன்னால், தீக்கை பெற்றவர்கள் சிவபூசை பண்ணுவாங்க. தீக்கை பெறாதவர்கள் பூசை பண்ணால் கூடாதா அப்படின்னு கேட்டால் அதல்ல, முறையாகாது. தீட்சை வாங்காமல் செய்கின்ற பூசை முழுமை அடையாது, பலன்களை கொடுக்காது. எப்படி அப்படின்னு கேட்டால், 2 சக்கர வாகனமோ 4 சக்கர வாகனமோ நம்ம இயக்குறோன்னு சொன்னோன்னா அதுக்குரிய சான்றிதழ் நம்மகிட்ட இருக்கணும். அதை ஓட்டுவதற்குரிய அந்த உரிமை சீட்டு நம்மகிட்ட இருக்கணும், லைசன்ஸ் நம்மகிட்ட இருக்கணும். இருந்தால் தான் அந்த வாகனத்தை இயக்க முடியும். இல்லாமல் இயக்கினா என்ன ஆகும்? போகலாம், தொடர்ந்து போய்கிட்டே இருக்கலாம், ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவோம், சிக்கிக்குவோம். அப்போது தண்டனை கிடைக்கும். ஒன்று வண்டி வாங்கி வச்சுக்குவாங்க, இல்லைன்னா ஃபைன் கட்ட சொல்லுவாங்க, இல்லைன்னா வண்டி இன்றைக்கே ஓட்டக்கூடாது என்று அறிவுறுத்துவாங்க. அதுபோல தான் சிவபூசை செய்வதற்கு உரிமை கொடுப்பது தீட்சை, உபதேசம். அதை வாங்கி சிவபூசை பண்ணினா அதன் மூலம் சிவபுண்ணியம் பெறலாம். சிவபுண்ணியம் பெற்றால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், முக்தி பேருக்கு அதுக்கப்புறம் பிறப்பு என்பது கிடையாது. மீண்டும் நம்ம பிறக்க மாட்டோம். அப்படி முக்தி பேரு கிடைக்கலன்னா மீண்டும் நம்ம என்ன பண்ணுவோம், மணிவாசகர் சொன்ன மாதிரி புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய்ன்னு சொல்லி பிறப்பு எடுத்துக்கொண்டே இருப்போம். அப்போ எத்தனை பிறப்பு எடுப்போம்? 84 லட்சம் யோனிபேத பிறப்பு நமக்கு உண்டு. அதுக்கப்புறம் தான் மீண்டும் மானிட பிறவி கிடைக்கும். அப்போ மீண்டும் அந்த பிறவியிலையும் சிவபூசை பண்ணலைன்னா மீண்டும் 84 லட்சம் யோனிபேத பிறப்பு நமக்கு உண்டு. எனவே இப்படி பிறந்து இறந்து இறந்து பிறந்து பிறந்து இழைத்தேன், எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் மணிவாசகர் பாடுறாரா இல்லையா? அதுபோல் பிறந்து அப்படி இழைச்சிட்டே இருக்க வேண்டியது தான். முக்திக்கு போகவே முடியாது. ஏதாவது ஒரு பிறவியில் முக்தி கிடைக்கும் அப்படின்னு யாருக்கெல்லாம் இறைவன் வகுத்து வைத்தானோ அவர்கள்தான் சிவமடத்திலே உள்ளே வருவதற்கு தகுதி பெற்ற நீங்களெல்லாம். ஆணித்தரமாக சொல்லலாம், திருமுறை படிச்சுட்டா முக்தி உண்டுன்னு ஆணித்தரமாக சொல்லலாம். எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அந்த ஒரு செயலுக்காகத்தான் திருமுறை படிக்கணும், வேறு எதுக்காகவும் திருமுறை வேண்டியதில்லை. எனக்கு திருமுறை பாடினா பொருள் கிடைக்கும்னு சொன்னாங்க, நான் படித்தேன், கிடச்சிது. திருமுறை பாடினா திருமணம் நடக்கும்னு சொன்னாங்க, பாடினேன், நடந்தது.
திருமுறை பாடினா குழந்தை பேர் கிடைக்குன்னு சொன்னாங்க, பாடினேன், கிடச்சிது. திருமணம் கார் வாங்கிறதுக்கு திருமுறை பாடினேன், கார் வாங்க முடிஞ்சது. வேலை வாய்ப்புக்கு படித்தேன், வேலை வாய்ப்பு கிடச்சிது. வழக்கு தீர்வதற்கு படித்தேன், வழக்கு தீர்ந்துச்சு. இதெல்லாம் நடக்கும். எப்படி நடக்கும்? நாம் உண்மையாக இருந்தால் நிச்சயமாக நடக்கும். தேர்வே ஒன்றுமே எழுதாமல் எனக்கு 100 மார்க்கு போடணும் அப்படின்னு சொன்னால் போடுவாங்களா? பள்ளியில் நம்ம என்ன படித்தோமோ, என்ன தேர்வு எழுதுனோமோ அதுக்குரிய மதிப்பெண் தான் நமக்கு கொடுக்கப்படும். எத்தனை கேள்விக்கு நாம் பதில் அளித்தோமோ அத்தனை மதிப்பெண் தான் கொடுக்கப்படும். ஏனைய மதிப்பெண் கேள்விகளுக்கு மதிப்பெண் கொடுக்குவாங்களா? அதெல்லாம் முடியாது, கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? முடியாது. அதுபோல் சிவபுண்ணியம் செய்வதற்கு சிவபூசை செய்திருக்க வேண்டும், தொண்டு செய்திருக்க வேண்டும். என்ன தொண்டு? கைமாறு கருதாத தொண்டு. இன்ன நபர் தான் இதை செய்தார் அப்படின்னு நினைக்காத தொண்டு. அதான் தொண்டு. யார் செய்தாங்க? தெரியலிங்க. யாரோ ஒருத்தர் வந்தாங்க, செய்துட்டு போனாங்க. அவர் யார், என்ன ஊர் பேரெல்லாம் தெரியல, ஆனால் அவங்க செய்துட்டு போனாங்க. அதுதான் தொண்டு. நாம் செய்யக்கூடிய தொண்டு அடுத்தவர்களுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சு செய்தால் தொண்டு இல்லை, அது புண்ணியம். அடுத்து சிவபூசை, தொண்டு. அடுத்து தேவாரம். தேவார திருமுறைகளை ஒரு நெறிய மனம் வைத்து உயர்ந்து ஓதணும். அதனால தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதல் தொகுப்பில் தில்லைக்கு போகும் பொழுது இறைவனை பாடி வழிபாடு செய்தார். அந்த பதிவு நமக்கு கிடைக்கல. ஆனால் அவர் எப்படி வழிபாடு செய்தார்னு சேக்கிழார் பதிவு பண்ணுறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லைக்கு போனார். எப்படி சாமி கும்பிட்டுருப்பார்? போவார், கைக்கு தலைமையில் குவிச்சு சாமி காப்பாற்றுங்க, என்னை நல்லா வச்சுருங்க அப்படின்னு கேட்டிருப்பாரா? தெரியல. இல்லை எனக்கு வாகனம் வேணும், எனக்கு வீடு வேணும், நிலம் வேணும் கேட்டிருப்பாரா? தெரியல. என்ன பண்ணியிருப்பார்? யாருக்கும் தெரியல. யார் சொன்னால் தெரியும்? செக்கிழார் சொன்னால் தான் தெரியும். ஏன்னா அவர் தான் திருத்தொண்டர் தொகையை விரித்து பெரிய புராணமாக அருளி செய்தார். அந்த அருளிப்பாட்டில் வரக்கூடிய செய்தி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படி வழிபாடு செய்தார் தில்லையில். நீங்களாம் போனால் எப்படி சாமி கும்பிடுவீங்க? தில்லையில் போய் எப்படி கும்பிடுவீங்க? தில்லை போயிருக்கீங்களா? சிதம்பரம் போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? சத்தம் கம்மியாக வருது. போயிருப்பீங்க. எப்படி சாமி கும்பிட்டீங்கமான ஒன்று? போகும்போது வழியில் தட்டில் வந்து விளக்கெல்லாம் வச்சுருந்தாங்க. ஐயா இதை வாங்கிக்க சொன்னாங்க, அதை வாங்கிட்டு போய் அங்கே ஏற்ற சொன்னாங்க, தேங்காய் பழம் வாங்கிட்டு போக சொன்னாங்க, பூ வாங்கிட்டு போக சொன்னாங்க. அங்கே போய் உள்ளே போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்தோம். அங்கே இதெல்லாம் சொன்னாங்க, இங்கே இது சிறப்பு, இங்கே இது சிறப்பு, இங்கே இந்த தூள் இப்படி இருக்குது, இந்த மணி இப்படி இருக்குது, இந்த சாமி இப்படி இருக்குது, இந்த நகை இப்படி இருக்குது, இந்த ஆடை இப்படி இருக்குதுலாம் பார்த்தோம். வெளியே வந்தோம். 15 கடை இருந்தது. 10 கடையில் ஒரு பொருள் வாங்கினேன், எங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளாக வாங்கினேன். அப்படி தான் நம்ம வழிபாடு செய்வோம். அருமை. எல்லா உயிரும் நல்லா இருக்கணும் வேண்டது ஒரு பெரிய வேண்டுதல் தான். சரி, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன பண்ணார்? அவர் போகிறப்ப அந்த கடைங்கள்லாம் இல்லை. என்ன பண்ணார்? 5 பேரறிவும் கண்களே கொல்ல அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையாக குணம் ஒரு 3 திருந்து சாத்துவீகமேயாக. இதான் அந்த செய்தி. தில்லை கூத்தனை பார்த்தாரு. 5 பேரறிவும் கண்ணில் வந்து நின்றுச்சு. 5 பேரறிவும் கண்ணில் வந்து நின்றுச்சு. எனக்கு புரியலைங்களே, 5 பேரறிவு கண்ணில் எப்படி நிற்கும் அப்படின்னு கேட்டால், 5 பேர் அறிவு என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம். சித்தாந்தம் படிச்சிங்கல்ல, 5 எது இது? யாராவது ஒருத்தர் சொன்னால் பரவாயில்ல. மெய், வாய், கண், மூக்கு, செவி. 5 ஆச்சா? மெய், வாய், கண், மூக்கு, செவி 5. மெய்னா இது வாய், கண், செவி, அடுத்து மூக்கு. இந்த 5 புலனும் எங்கே போய் நின்று தெரியுங்களா? கண்ணில் நின்றுச்சு. அங்கே பாருங்க, எல்லாரும் அங்கே பாருங்க. அது யாரு? நடராசர். இது யாரு? நமச்சிவாய மூர்த்திகள். இது யாரு? நான் சொல்கிறேன் இது நடராஜர்னு சொல்லி. இது நடராஜர் தான். இது நடராஜர் தான். இது
இல்லையா? எங்கும் திருமேனி, எங்கும் திருநட்டம், எங்கும் சிதம்பரம். கருவறையில் மட்டும் சாமி இல்லை, எல்லா பக்கமும் நிறைஞ்சிருக்கிறாரு. அப்போது அந்த கூத்தனை காணும் பொழுது எல்லா அறிவும் எங்கே வந்து நிற்கணும்? கண்ணில் வந்து நிற்கணும். காது கேட்கக்கூடாது, மூக்கு நுகரக்கூடாது, வாய் பேசக்கூடாது, உடம்பு எந்த பக்கமும் ஆடக்கூடாது. எல்லாமே சேர்ந்து கண்ணில் நின்றுச்சுன்னா அப்படி தான் இருக்கும். 5 பேரறிவும் கண்களே கொள்ள, அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக. அந்த கரணங்கள் என்னென்ன? மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இதில் இந்த அகங்காரம், மனம், புத்தி இது 3 சேர்ந்து சித்தத்தில் வந்து நின்றுச்சு. சிந்தனை, சித்தம் தெளிவீர்கள் படுகிறார் ஞானசம்பந்தர். அதுபோல் அந்த சித்தத்தில் வந்து நின்றுச்சு. சிந்தையே ஆக, சிந்தனை வேறு எங்கேயும் போகலை, கூத்தனை மட்டும்தான் பார்த்துச்சு, சிந்தனை பண்ணுச்சு. 5 பேரும் கண்களில் பார்த்துச்சு, நின்றுச்சு. அந்த கண்ணங்கள் 4 சிந்தையே ஆச்சு. குணம் ஒரு 3 திருந்து சாத்துவீகமேயாக. 3 குணம்: ரஜோகுணம், தமோகுணம், சாத்வீகம். இதில் ரஜோவும் தமோ குணமும் நமக்கு இயல்பாகவே இருக்குது. சாத்வீகம் எப்பயாவது வந்து போகும். இப்போ சாத்வீகம் இருக்குது, இங்கே எல்லாருடையும் சாத்வீகம் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா ரஜோகுணம் வரும் பாருங்கள். என்னையா இன்னும் முடிக்க மாட்டேன்றீங்களே, அவரே சீக்கிரம் முடிச்சுட்டா இன்னும் முடிக்க மாட்டேன்றீங்களே அப்படின்னு ரஜோகுணம் வரும். எப்படா முடியும், எப்படா டீ வரும், எப்போ வெளியே போகலாம் அப்படின்னு மனசு தோணும். இது இயல்பு, உயிருக்குரிய இயல்பு. அந்த ரஜோகுணமும் தமோகுணமும் மாறி சாத்வீகத்தில் அமைதியாக நின்றுச்சு. நீங்கள் இருக்கிறீங்கள அதுபோல் அமைதியாக சாத்வீகத்தில் இருந்தது. குணம் ஒரு 3 திருந்து சாத்வீகமேயாக. அப்படி நின்று தான் சாமியை வழிபாடு பண்ணணும். எங்கே போனாலும் எந்த சாமியை கும்பிட்டாலும் இந்த நிலையில் தான் வழிபாடு பண்ணணும். அந்த நெறியில் நின்று வழிபாடு செய்வது தான் பூசை. அந்த நெறியில் நின்று வழிபாடு செய்வது தான் பூசை. அதே நெறியில் நின்று செய்வது தான் தொண்டு. வகுப்புக்கு வந்துட்டு இருக்கிறோம். காலையில் எல்லாரும் 8:45 வந்துட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. வந்த உடனே என்ன செய்யணும், என்ன பண்ணுறாங்க? போய் 8:45 வாத்தியார் வருவார் 9 மணிக்கு, நாம் 9:30 போகலாம், 10 மணிக்கு போகலாம், 10:15 போகலாம். இன்றைக்கி நான் வந்தானே 11:15 வரலாம். எல்லாம் வந்து நிற்கட்டும், நம்ம பொறுமையாக 11:15 என்ட்ரி கொடுக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி வரும்பொழுது நமக்கு முன்னே எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. அப்போது நாம் தான் லேட்டா, எல்லோரும் சீக்கிரம் வந்துட்டாங்களே, நாம் தான் தாமதமாக வந்துட்டோமே, அந்த உணர்வு உள்ளே தோணும் பாருங்கள். அப்போ சீக்கிரம் வந்து என்ன பண்ணணும்? சீக்கிரம் போனால் கண்டிப்பாக கூட்டுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. வரத்துக்கு முன்னே போய் கூட்டி வச்சிடலாம், இந்த சேரில் தொடச்சி போட்டு வச்சிடலாம், சாமியோட பழைய பூவில் இருக்கும் அதில் எடுத்து வச்சிடலாம். இங்கெல்லாம் ஒற்றடையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி வைக்கலாம். நம்ம வகுப்பு, நம்ம சிவமடம், நமக்காக ஏற்படுத்தப்பட்ட இடம். நாம் சிந்திச்சிருப்போமா, நம்மளால் செய்ய முடியுமா இது போன்ற ஒரு இடத்த? இந்த போல் ஒரு மண்டபத்தை கட்டி, ஒரு பில்டிங் கட்டி, இத்தனை லைட்டு, இத்தனை ஃபேன்லாம் போட்டு, இத்தனை சேர்லாம் கொண்டு வந்து போட்டு அறுசுவை உணவு கொடுத்து நம்மளால் செய்ய முடியுமா? முடியும், முயற்சி பண்ணல. அப்போது அந்த இடத்த தூய்மை செய்யணுன்ற எண்ணம் நமக்கு வரணுமா இல்லையா? நம்ம தான் செய்யணும். வகுப்புக்கு வர்ற யாராவது ஒருத்தர், இது நம்முடைய மடம், நம்முடைய வகுப்பு நடக்கிற இடம், நாம் திருமுறை கற்றுக்கிற இடம், நாம் திருமுறை தெளிகிற இடம், நாம் சிவனை சிந்திக்கின்ற இடம், இந்த இடத்த தூய்மை செய்யணும். ஏன் செய்யணும்? இங்கே வைத்தியநாதர் இருக்கிறாரு, நடராஜ பெருமான் இருக்கிறாரு, அவங்க முன்னால் இந்த குப்பைகள் இருக்கக்கூடாதுன்னு நம்ம தூய்மை செய்யணும்னு நினைக்கணும். அப்படி செய்தால் அது தொண்டு. காலைல ஒருவர் அமைப்பாளர் ஐயா வந்தால் யார் எல்லாம் கூட்டினாங்க, யார் பெருக்கினாங்க, யார் தெரியலைங்க, யாரோ வந்துட்டு செய்திருப்பாங்க. சிவாயனங்க, அதான் தொண்டு. யாருக்கும் தெரியாமல் செய்வது தான் தொண்டு. இவர் தான் செய்தார் அப்படின்னு தெரியாமல் தொண்டு. அடுத்து திருமுறை. எப்படி இந்த 5 பேர் கண்களை கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையாக திருந்து குணம் 3 திருந்து சாத்வீகமையாக இருந்தோமோ, அந்த நெறியில் நின்னா மட்டும்தான் தேவாரத்தை படிக்க முடியும். இல்லை என்றால் என்ன பண்ணீங்க?
நால்வர் துதி பாடணும். எப்படி பாடினீங்க? புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர்வன் தொண்டற்பதம் போற்றி, ஊழிமளி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. இதை சொல்கிறதுக்கு இந்த புத்தகத்தை உங்கள் கையில் கொடுத்து வீட்டில் உட்காந்து சொல்லுங்கன்னு சொல்லிடலாமே. எதுக்கு பாப்பாரப்பட்டையிலேருந்து இங்கே வந்து பொழப்பு கெட்டு ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி அப்படின்னு எதுக்கு சொல்லணும்? இதுக்கு பேர் தான் இசையோடு தேவாரம், பன்முறைமை வழுவாமல் தேவாரம். இதுக்கு தான் வகுப்பு. இந்த வகுப்பு ஏன் வகுப்புன்னு சொன்னாங்க? தொடர்ச்சியாக வரணும், இடைவிடாத வரணும், நேரம் தவறாமல் வரணும். இங்கே தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் அமைந்துள்ளது. எந்த செயலை செய்தாலும் நேரம் கருதி செய்யணும், காலம் கருதி செய்யணும். காலம் இல்லாமல் செய்யக்கூடிய செயல் நிச்சயமாக வெற்றி பெறாது. நீங்கள் என்ன வேலைனாலும் செய்யுங்க, 5 மணிக்கு தொடங்கணும்னா 5 மணிக்கு அங்கே இருக்கணும். நாங்கள் சீக்கிரம் வந்துட்டோங்க, அவங்க லேட்டாக, மற்றவங்களை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? மற்றவங்க உயிர் போனால் உங்களுக்கு உயிர் பாதிப்பு உண்டா? மற்றவங்க சாப்பிட்டா உங்கள் பசி அடங்கிடுமா? அப்போ யாருக்கு யார் செய்யணும்? தனக்குத்தான் செய்தால் மட்டும்தான் திருவருள் கூட்டி வைக்கும். என் பிள்ளையை கூட்டு வந்துருக்குறேங்க, என் பிள்ளைக்கு ஒரு புத்தகம் கொடுங்க, செல்லாது. அந்த பிள்ளைக்கு ஒரு புத்தகம் தனியாக இருக்கணும், உங்களுக்கு ஒரு புத்தகம் தனியாக இருக்கணும். அப்போ தான் அவன் என்ன படிப்பான், நீ என்ன படிப்பான்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்படி பண்ணோடு பாடுவதற்கு தான் இந்த திருமுறை பயிற்சி வகுப்பு. எல்லா பக்கமும் நடந்துடாது. எங்கே அதுக்கான சூழ்நிலைகள் அமையப்பெறுகிறதோ அங்கே தான் நடக்கும். அங்கே போய் தான் நம்ம படிக்கணும். இதற்கு பேர் தான் பாடசாலை என்று பெயர். ஆசிரியர் இருக்கிற இடத்துக்கு தேடி போய் பாடம் படித்தாங்க, அதுக்கு பாடசாலைன்னு பேர். அப்போ பாடங்கள் ஒழுக்கமாக இருந்தது. இன்று ஆசிரியர் நம்மிடத்துக்கு வந்து பாடம் சொல்கிறாரு, அந்த பாடம் எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். இதை உணர்ந்த நாயன்மார்கள் தான் இறைவனுடைய அருளால் அருளப்பட்ட பதிகங்களை எல்லா உயிரும் பாட வேண்டும் என்பதற்காக நம்முடைய திருவாவூர்துறை ஆதீன குருமகா சன்னிதானங்கள் தோற்றுவித்தது தான் சித்தாந்த சைவ சித்தாந்த திருமுறை நேர்முக பயிற்சி வகுப்பு. நேர்முறை பயிற்சி வகுப்பு நேரில் பாடணும். நேரில் பாடினாதான் நீ ஏன் அப்படி பாடுறீங்க, நீங்கள் இப்படி பாடுறீங்கன்னு சுட்டி காட்டி குறையை திருத்த முடியும். வீட்டில் உட்காந்து நீங்கள் பாடினீங்கன்னா நீங்கள் பாடுறது தான் சரி, அது சரியாக தவறான்னு ஆராய முடியாது. அதற்காகத்தான் வகுப்பு. இந்த வகுப்பு தான் ஆரம்ப கல்வியில் இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டது, பள்ளி கல்வியிலேருந்து கொடுக்கப்பட்டது வகுப்பு என்று வைத்தார்கள். 9 மணிக்கு பெல் அடிச்சிடும், 10 மணிக்கு வகுப்பு தொடங்கிடும், அதுக்குள்ளே உள்ளே இருக்கணும். இல்லைன்னா பரம்பு எடுத்துகிட்டு வாத்தியார் வெளியில் நிற்பார். ஆனால் நம்ம சிவமடத்தில் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லைல்ல, வாய்ப்பு இல்லவே இல்லை. எனவே நம்முடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு உரிய நேரத்திற்கு வந்தால் உரிய செய்தி கிடைக்கும். இல்லைன்னா அந்த நேரத்துக்கு வரக்கூடிய செய்தி நமக்கு தெரியாமல் போகும். தெரியாமல் போச்சுன்னா என்ன பண்ணலாம்? நான் பக்கத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் என்று சொன்னால் சொல்பவர்கள் சரியாக சொன்னால் உண்டு, சரியாக சொல்லவில்லை, அவங்க சொல்கிற தப்பாக இருக்குது, எப்படி உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியும்? ஆசிரியர் எடுத்து கேட்கணும். ஆசிரியர் எப்போ வருவார்? அடுத்த வகுப்பு தான் வருவார். அடுத்த வகுப்பு வந்தார்னா போய் கேட்டுக்கலாம். ஐயா எனக்கு கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது, இந்த வாரம் ஒரு கும்பாபிஷேகம் ஏற்றுக்கிட்டேன், நான் அங்கே போயிடுவேன், அடுத்த மாதம் வகுப்பு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டா அந்த மாதம் போச்சா? அதுக்கு அடுத்த மாதம் வரும் பொழுது என்ன கேட்டோன்னே மறந்து போயிருக்கும் நமக்கு. எனவே தொடர்ச்சியான வகுப்பு தான் நமக்கு நல்லறிவை கொடுக்கும். நல்லா பாருங்கள், நாள்தோறும் படித்தோம். காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் படித்தோம். நாள்தோறும் படித்தோம், மாதம் முழுக்க படித்தோம், வருடம் முழுக்க படித்தோம். அறிவு நின்னது, நிற்கலைன்றது வேறு விஷயம், நின்னது. ஆனால் நம்ம வகுப்பு எத்தனை நாளைக்கு ஒரு வகுப்பு? மாதத்துக்கு ஒரு வகுப்பு. இது குறைந்தபட்சம், ரொம்ப ரொம்ப குறைந்தபட்சம். இப்படிலாம் வகுப்பு இருக்கக்கூடாது. குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு வகுப்பு கேட்டால் மட்டும்தான் இதை பாடத்தை நம்ம உள்வாங்க முடியுமே தவிர மாதம் ஒரு வகுப்பு நிச்சயமாக முடியாது. அந்த மாத வகுப்பிலேயும்
வந்து உட்காந்துட்டு எனக்கு இன்னும் டீ வரலையே, எனக்கு தூக்கம் வருது, எனக்கு உட்கார முடியலையே, இடுப்பு வலிக்குது, நான் கீழே உட்காந்தா கால் தொங்க விட்டு கால் வீக்கமாகுது என்று நினச்சோம்னா அவ்வளோதான், நம்முடைய நிலை அவ்வளோதான் சாமி வச்சுருக்காருன்னு. அதுக்காக மீண்டும் ஒரு பிறவியை சாமி கொடுப்பார். ஏன், இந்த தோளுடைய சேவை என்னைக்கு நல்லா பாடுறையோ அது வரைக்கும் பிறவி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். எனவே உணர்ந்து ஓதினால் அருள் உண்டு. உணர்ந்து ஓதணும், சரிங்களா? உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன். எனவே நீங்கள் எல்லாம் உணர்ந்து ஓதணுங்கிறதுக்காக தான் பல நிலையில் இருந்து எங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒருநிலைப்படுத்திருக்கார் அமைப்பாளர் ஐயா. அவர் இது அவருக்காக செய்யலை, அது போல் நல்லா தெரிஞ்சுக்கணும். அமைப்பாளர் கூப்பிட்டாருன்னா அவர் கூப்பிட்டா நம்ம போயிடுறதா அப்படின்னு நினைக்கக்கூடாது. நமக்காக நாம் உய்வடைய வேண்டும் என்று எத்தனை உயிர் பாடுபடுதுங்க? பல உயிர் பாடுபடுது. ஒரு உயிர் சமைக்குது, ஒரு உயிர் காய்கறி வெட்டி கொடுக்குது, ஒரு உயிர் மளிகை சாமான் வாங்கிட்டு வருது, ஒரு உயிருக்கு ஃபோட்டோ எடுத்து எல்லாருக்கும் பரப்புது, ஒரு உயிர் இங்கே வந்து டேபிள்லாம் துடைக்குது, ஒரு உயிர் சுத்தம் பண்ணுது, ஒரு உயிர் பாத்ரூம் கழுவுது. நல்லா சிந்திச்சு பாருங்கள். இதையெல்லாம் ஒவ்வொரு அணுவாக சிந்திச்சாதான் நம்ம எந்த நிலைமையில் சாமியோட வச்சுருக்கிறோம் உணர முடியும். இதெல்லாம் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு வந்து உட்காந்தா 11 மணிக்கு டீ வருது, 1 மணிக்கு உணவு கொடுக்குறாங்க, மறுபடியும் 3:30 மணிக்கு டீ வருது, 4:30 மணிக்கு வீட்டுக்கு போயிடுறோம். இது எதுக்காக கொடுக்கப்பட்டது? எதுக்காக இத்தனை பாடுபட்டது? எதுக்காக? திருமுறையை படிப்பதற்காக. நம்ம உயிர்வடைய வேண்டும், இந்த உயிர் பயனடைய வேண்டும் என்பதற்காக இத்தனை உயிர்கள் பாடுபட்டால் தான் இந்த வேலை செய்ய முடியும். எனவே நாம் திருமுறை கற்றுக்கிறது தேவையில்லைன்னு விட்டாலும் விட்டுருங்க, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இதற்காக பாடுபடுகின்ற உயிர்கள் இருக்குது பாருங்கள், அந்த உயிர்கள் உய்வடைவதற்காகவாவது நாம் ஒரு திருமுறை பாடலை தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? நமக்காக இல்லைனாலும் இதுக்காக பாடுபடுறாங்க பாருங்கள், வேலையெல்லாம் விட்டு பொழப்பு கட்டு உட்காந்து நமக்காக இத்தனை செஞ்சு வைக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்காகவாவது நாம் ஒரு பாடலை நம்ம பண்ணோட பாட கற்றுக்கணும். வகுப்புக்கு போகலாமா? காலையிலையும் நேரமாகி போச்சு, இப்போயும் நேரமாகி போச்சு. முதல் வகுப்பு, 3வது வகுப்பு நடக்க வேண்டியது. திருச்சிற்றம்பலம். 4 துதி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நான் சொல்கிறேன், நீங்கள் திரும்ப சொல்லுங்கள். சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த பக்கம் சொல்லலையா? பக்கம் 12, 4 துதி விளக்கெல்லாம் காலைல ஐயா சொல்லிட்டாரு. நேராக பாட்டுக்கு போகலாம். பூழியர்கோன் வெப்பு ஒழித்த 5 முறை சொல்லுங்க. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த, பூழியர் பாருங்க. முதல் சொல்லின பூழியர்கோன், பூ நெடில், அத பூழியர்கோன். கோ, கோன்னா அரசன், கோ நெடில், அதை நீட்டி சொல்லணும். முதல் எழுத்து பூ நெடில், அடுத்து கோ நெடில். அப்போ பூழியர்கோன் வெப்பு ஒழித்த. இதில் வெப்பொழித்தன்னு இருக்கு. வெப்பொழித்தன்னா கொஞ்சம் நெருடும், படிக்காதவங்களுக்கு புரியாது, படித்தவங்களுக்கு உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிடும், என்ன போல படிக்காதவங்களுக்கு புரியாது. அப்போது வெப்பு கூட்டல் ஒழித்த. வெப்புன்னா நோய், வெப்பு நோயை ஒழித்த, நீக்கிய. அப்போது வெப்பு ஒழித்த. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த. அடுத்து புகழியர்கோன், புகழியர்கோன் கழல் போற்றி. அந்த புகழியர் கோன், கோ நெடில், கழல் போற்றி, போ நெடில், அதை சேர்த்து சொல்லுங்க. புகழியர் கோன் கழல் போற்றி.
அந்த புகழியர்கோன் புகழியர்கோன் அப்படி சொல்லுங்க, மீண்டும் சொல்லுங்க. புகழியர்கோன் கழல் போற்றி. ஆமா, அந்த நெடில நெடில் சொல்லணும். போற்றி புகழியர்கோன் கழல் போற்றி. அருமை, முழுவரே சொல்லலாம். ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. அந்த புகழியர்கோன் கீழே வரணும். புகழியர்கோன், மீண்டும் சொல்லுங்க. புகழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. அருமை. ரெண்டாவது வரி. ஆழிமிசை கல் மிதப்பில். முதல் எழுத்து ஆழி, நெடில் ஆ. அது ஆழி மீசை கல் மிதப்பில். அணைந்த பிரான் அடி போற்றி. அணைந்த பிரான் அடி போற்றி. ரெண்டு வரி சேர்த்து. ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. அருமை. அந்த அடி போற்றி கீழே வந்துடணும். அடி போற்றி. அவ்வளோதான். அடுத்த வரி போலாங்களா? வாழி திருநாவலூர். இன்னொரு முறை நல்லா பாருங்க. வாளின்னு சொல்லிட்டீங்கன்னா வேற அர்த்தம் மாறி போயிடும். பக்கெட்னு ஆகிடும். வாளின்னா வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. அந்த வன் தொண்டர் அப்படி இழுத்தா தான் தாளம் வரும். இல்லைன்னா வன் தொண்டர் பதம் போற்றி தாளம் மாறி போயிடும். வன் தொண்டர் பதம் போற்றி. ரொம்ப இழுத்துக்கூடாதா, டர்ன்னு ஆகிடும் அப்புறமா. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. அந்த நாவலூர் நீட்டு இன்னும். வாழி திருநாவலூர். அதே போல் வாழி இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு நாவலூர் அப்படி சொல்லணும். வாழி திருநாவலூர். இன்னொரு முறை சொல்லுங்க. வன் தொண்டர் பதம் போற்றி.
இன்னொரு முறை முழுவரியா. வாழி அடுத்த வரி. ஊழிமலி திருவாத ஊரர். ஊழிமலி திருவாத ஊரர். திருத்தாள் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. அந்த திருவாத ஊரரை சேர்த்து சொல்லணும், இடைவெளி விட்டுறக்கூடாது. கேப் விட்டிங்கன்னா திருவாத ஊரர்னு மாறிடும், அப்படி சொல்லக்கூடாது. வா ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. இப்போ முதல்ல இருந்து முழுமையாக பாடலாம். ஊழியர்கோல் வெப்பு ஒழித்த வாழி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. அவ்வளோதாங்க. இப்போ நட்டப்பாடைப்பன்னு நம்ம தெரிஞ்சு போச்சு. நாலு துதிக்கு என்ன பண்ணுங்க, குறித்து வச்சுக்கோங்க பென்சிலில். பேனாவை தயவுசெய்து குறிக்கூடாது, இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்த வகுப்பு வரும்போது கட்டாயம் எல்லாரும் பென்சில் வச்சுருக்கணும், கட்டாயம் இருக்கணும். இல்லைன்னா வாங்கி கொடுத்துருவோன்னு. தயவுசெய்து ஒரு பென்சில் வாங்கிக்கோங்க, ஒரு ஷார்ப்னர் வாங்கிக்கோங்க, பையில் வச்சுக்கோங்க, புத்தகம் வச்சுக்கோங்க. வகுப்பு வரும்போது தயவுசெய்து பேனாவில் தயவுசெய்து நூலில் குறிக்காதீங்க, சரிங்களா? தவறாக இருந்தால் அடிச்சுக்கலாம், பேனாவில் எழுதுனீங்கன்னா அழிக்க முடியாது, சரிங்களா? தயவுசெய்து பென்சில் எல்லோரும் வச்சுக்கணும், கட்டாயம் வச்சுக்கணும். பேனாவில் குறிக்காது. எதுக்கு அங்கே பேச்சு சம்பத்தமா? அருமை. நட்டப்பாடை பண்ணல நாலொரு துதி ஒரு முறை பாடலாமா? பாடுங்க, சத்தமாக பாடுங்க. அவ்வளோதான், நாலு துதி பாடியாச்சு. அடுத்த பாடல் விநாயக பெருமானுக்குரிய வாழ்த்து. திரு வழிவளம் அப்படிங்கிற தளத்திலே ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த தேவாரத்தில்